ஐயோ, துரை உயிரோட இருக்கிற விஷயத்த பாரதி ஆதி கிட்ட சொல்லிட்டாங்களே. உடனே இதை நம்ம பவானி மேடம் கிட்ட சொல்லி ஆகணும். சரி. இப்ப கூட துரைய மிரட்டி ஒரு இடத்துக்கு என்னை யாரும் வர சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நான் துரைய தேடி போனேன். ஆனா என்னால அவனை மீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கல்யாண மண்டபத்துக்கு வந்து என்னையும் உங்களையும் மீட் பண்றதுக்கு அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கான். நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனா என்னால அவனை பார்க்க முடியல. அதுக்குள்ள என்ன வேற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, சரி வாங்க கிளம்பலாம். இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரே ஒரு பையனை செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு தப்பா போச்சு. அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறப்போ யாருக்கும் தெரியாம அதுவும் போய் மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதெல்லாம் என்ன கருமன்னு தெரியல. சொல்லு ரவி. மேடம், அந்த பாரதி ஆதி கிட்ட துரை உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஹே ரவி, இதுக்கு மேல அந்த துரை உயிரோட இருக்கவே கூடாது. உடனே கிளம்பி போ. அங்க நம்ம ஆளுங்களோட சேர்ந்து அந்த துரையோட கதையை முடிச்சிரு. அவனை என் கையால தான் போட்டு தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது முடியாது போல இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அவனோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்கணும். சரிங்க மேடம், சொல்லிட்டீங்கல்ல, வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஐயோ, என்ன சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கனே தெரியலையே. அந்த துரை உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து நடக்கிற எதுவுமே சரியில்லை. ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்காம போச்சு. ஆதி பாரதியோட கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறான். கடைசியில ஆனந்த் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய ஷாக் கொடுத்துட்டான். இப்போ துரை உயிரோட இருக்கிற விஷயம் ஆதிக்கும் தெரிஞ்சு போச்சு. நடக்கிற எதுவுமே சரியில்லை. பாரதி துரை உயிரோட இருக்கிற விஷயத்த மட்டும் ஆதிக்கிட்ட சொல்லிருக்கா. சரியான ஆதாரம் இல்லாம அவ ஆதிக்கிட்ட என்ன பத்தி எந்த விஷயத்தையும் பேச மாட்டான். இப்போதைக்கு